ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட சில நிமிடங்களில் சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை தான் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே சென்சார் போர்டு தரப்பிலிருந்து இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு தொடர்பான விசாரணை 2 மணிக்கு மேல் விசாரிக்கப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், தற்போது ஜனநாயகன் படத்திற்கான யுஏ சான்றிதழ் வழங்கி படத்தை வெளியிடுங்கள் என்று நீதிபதி உத்தரவிட்ட பிறகு சென்சார் போர்டு வந்துட்டு மீண்டும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? அதாவது தற்போது ஜனநாயகன் விஜய் நடித்து ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க கோரி அந்த தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி பிடி ஆசா விசாரித்து இன்று உடனடியாக அதற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்சார் போர்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது ஜனநாயகன் படம், அதாவது பொங்கலை முன்னிட்டு வரக்கூடிய 9ஆம் தேதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வெளியிட கோரி ஏற்கனவே ஒரு அறிவிப்பை கேவிஎன் புரொடக்ஷன் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்காம தணிக்கை வாரியமானது காலம் தட்டி வந்தது. இதனை அடுத்து இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என அந்த தயாரிப்பு நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை எடுத்து நீதிமன்றத்தில் உள்ள பிடி ஆசா நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் விசாரணை செய்த ஏற்கனவே 2 நாட்கள் முன்பாக விசாரணை செய்த போது இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று அந்த புகார் தெரிவித்த தரப்பிற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் அந்த விசாரணைக்கு வந்த போது சென்சார் போர்டு தரப்பில் அந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றவர் அளித்த புகார் ஏற்கத்தக்கது என்றும், ஆனால் வினோதமாக இருக்கிறது என்றும் நீதிபதி ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். மேலும் இந்த ஏற்கனவே யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு முடிவு செய்த பின் ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பினீர்கள் என்று ஒரு கேள்வியையும் அந்த சென்சார் போர்டுக்கு நீதிபதி கேள்வியை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகள் திருப்தியில்லை என்பதால் ஒருவர் அந்த திரைப்படத்தை திருப்தியில் என்ன மறு ஆய்வு செய்வதற்கு தணிக்கை வாரியத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அந்த சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர், சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எந்த விதியும் கிடையாது என்று திட்டவட்டமாக நீதிபதி முன்பாக தெரிவித்தார். மேலும் படத்தை மறு ஆய்வுக்குழு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்கனவே, அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதியே தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை வைத்தார். மேலும் இந்த விஷயத்தில் எந்த உள்நோக்கம் கிடையாது என்றும் நீதிபதி முன்பாக சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசு முடியவில்லை என்றும், சென்சார் போர்டு தான் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது என்றும், அனைத்துமே சென்சார் சான்றிதழ் வழங்கும் வரை மறு ஆய்வு செய்த தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றும், சான்றிதழ் வழங்கப்பட பின்னர் அரசால் அதை மறு ஆய்வு செய்ய முடியாது எனவும் வாதிடப்பட்டிருந்தது. மேலும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், படத்தை முதலில் பார்த்த படக்குழுவினர் ஒருமனதாக சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பின்னர் படத்தை பார்க்க சென்சார் போர்டு உறுப்பினருக்கு புகார் தெரிவிக்க முடியாது என்றும், படத்தை பார்த்த உறுப்பினர் பரிந்துரை மட்டுமே வழங்க முடியும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மீண்டும் தொடர்ந்து பேசிய அவர், உறுப்பினர் இப்போது புதிய ஆய்வுள்ளார், புகார் கொடுத்துள்ளார், இதே எங்களுக்கு இன்றுதான் தெரியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து வாதங்களும் கேட்ட நீதிபதி விரைவிலே, அதாவது 9ஆம் தேதிக்கு முன்பாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று அன்றைய தினத்துக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் காலை 9 மணியிலிருந்து அந்த படத்துக்கு சென்சார் வழங்கப்படுமா என்ற ஆர்வத்துடன் நீதிமன்றத்துக்கு அனைவரும் வந்திருந்தார். அப்போது 10:30 மணிக்கு நீதிமன்றம் நுழைந்த நீதிபதி பிடி ஆசா, நடிகருடைய, அதாவது விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மேலும் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த அந்த வழக்கில் உடனடியாக சென்சார் போர்டு அந்த சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அதிரடியாக ஒரு தீர்ப்பை தெரிவித்தார். மேலும் மறு ஆய்வு குழு, அதாவது அந்த சென்சார் போர்டு மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கதில்லை என்றும், மறு ஆய்வுக்கு அனுப்பியது அந்த உத்தரவு ரத்து என்றும் நீதிபதி தங்களுடைய உத்தரவை தெரிவித்தார். இதையடுத்து விஜயனுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து அந்த தணிக்கை வாரியத்தின் சார்பில் தலைமை நீதிபதி முன்பாக ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது அந்த நீதிபதி பிடி ஆசா தந்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக எங்களுடைய வழக்கை நீங்க விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி முன்பாக
தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முறையீடு செய்தார். அப்போது தலைமை நீதிபதி குறுக்கிட்டு, நீங்கள் முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்யுங்கள், பிற்பகல் விசாரிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தணிக்கை வாரிய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த மனுவை இன்று இல்லாமல் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டது. அப்போது குறியிட்ட தலைமை நீதிபதி, நீங்கள் முதலாக மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அதன் பிறகு விசாரிக்கலாமா வேண்டாமா, எப்போது விசாரிக்கலாம் என்று தெரிவிப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். தொடர்ந்து இது மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட பின் இன்று மதியமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டபடி திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்பது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.